ஹாய் கைஸ். நேத்தா வந்துட்டு எனக்கு எங்க தாய்லாந்து ஃபர்ஸ்ட் டேவா. ஸோ வந்து நான் ஒரு 9 மணிக்கு இங்க வந்து ரீச் ஆகினேன். 9 மணிக்கு ரீச் ஆகி நியர்பை ஹோட்டல் என்னன்னு பார்த்துட்டு சரி அங்கேயே நான் புக் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்லேயே புக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 9:30 மணிக்கு இங்கே வந்தேன். அப்புறம் கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி 9 மணிக்கு முடியாது 2 மணிக்கு தான் செக்இன் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 9னா அப்போ 10 12 12 இந்த 5 ஹவர்ஸ்க்கு மட்டும் ரூம் இருக்குமான்னு கேட்டேன். இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பக்கத்து பக்கத்து ஹோட்டல்லாம் போய் கேட்டேன். அங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி முடியாது 2 மணிக்கு தான் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரெல்லாம் தைலாந்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் வந்துட்டு 2 மணிக்கு இங்க வந்து ரீச் ஆகி செக்இன் பண்றத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு பக்கத்துல அப்புறம் நான் அப்படியே பக்கத்துலயா நடந்து போனேன். ஏதாவது கடை இருக்கா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு. ஆனா ஆக்சுவலி இங்க வந்து தாய்லாந்துல வந்துட்டு எப்படி டைம் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த 9 10 மணிக்கு கூட வந்துட்டு இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஷாப்புமே ஓப்பன் பண்ணல. சாரிங்க, கால் வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அந்த 9 10 மணிக்கு நான் நடந்து போய் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்தேன். ஆக்சுவலி எந்த கடையுமே ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்க்கும்போது தான் வந்து ஒரு கடை ஓப்பன்ல இருந்துச்சு. ஒரு கேஃபே ஓப்பன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு இப்போ 2 மணி வரைக்கும் டைம் வந்து அங்கேயே ஓட்டிட்டேன். அங்கேயே போனையும் நோண்டிட்டு அப்படியே ஓட்டிட்டேன். ஆக்சுவலி அந்த டைம்ல நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அத்தனை மணி 2 மணி வரைக்குமே அந்த கேஃபேக்கு யாருமே வரலன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வெளியாயிட்டு நடந்து அப்படியே ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்துட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன்ல சார்ஜர் முடிஞ்சு அவ்வளோ நேரம் வச்சு நோண்டிட்டே இருந்தேனே, சார்ஜர் முடிஞ்சு சார்ஜர் போடலான்னு பார்த்தா இங்க அவங்களோட பிளக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட வந்து சப்ப லைக் என்னோட பேக்ல இருக்கு. அது மலேசியன் சார்ஜர் தெரியும்ல அது. ஆனா இவங்களோட சார்ஜர்லாம் வந்து எப்படி இருக்குன்னா லைக் இந்த மாதிரி. கடைசியா நல்ல பவர் பேங்க்ல சார்ஜர் இருந்துச்சு. அதனால கடைசியா நான் வந்து பவர் பேங்க்ல இருந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டேன் போனை. அதுக்கப்புறம் முடியல. ஏன்னா நான் வந்து 4 நாளா தூங்கவே இல்லை சுத்தமா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கிருப்பேன். கொஞ்ச நாளா அவ்வளவு தூக்கமே கிடையாது எனக்கு. அதனால செம்ம டயர்டு. நான் வர்ற அன்னைக்கெல்லாம் சுத்தமா தூங்கவே இல்லை. அப்படி இருந்தது. ஒரு 1 ஹவர் படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு ஒரு 6 மணிக்கு அலார்ம் வச்சேன். அதே மாதிரி 6 மணிக்கு எழுந்தேன். எழுந்துட்டு சரி வெளியே போய் ரவுண்ட் அடிக்குமே அப்படின்னு சொல்லி எழுந்தேன். அப்புறம் கடைசியா திருப்பி தூங்கிட்டு அப்புறம் ஒரு 11:30 மணி போல எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டோன்னே போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். பசி வேற வந்துருச்சு. சார்ஜர் வேற வாங்கணும்ல. இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த மணி என்ன 11 இருக்கும். 11:30 மணிக்கு கூட அவ்வளவு க்ரௌடு. அப்படி என்னது அவ்வளவு ஆள் ரோட்ல நடக்கிறாங்க. வண்டி இருக்கு நிறையா. ஆக்சுவலி நம்ம மலேசியாலாம் வந்துட்டு 11:30 மலேசியா சிங்கப்பூர்ல கூட 11 மணிக்கெல்லாம் இருக்கும். பட் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. ஒரு டைமுக்கு மேல வந்து எல்லாம் அமைதியாயிருவாங்க. ஏன்னா மறுநாள் யாரும் காலையில எழுந்து வேலைக்கு போவோம் நம்மலாம். அதனால வந்துட்டு இதாயிடும். ஆனா இங்க என்னன்னா நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். அத்தனை மணி வரைக்கும் அவ்வளவு ஆளு. அப்புறம் கடைசியா போயிட்டாங்க. மெக்டி இருந்தது. நம்ம வந்து எனக்கு வந்து மெக்டி ஃபேவரட்டா. ஸோ எங்க போனாலும் மெக்டி ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பேன். இல்லைன்னா ஒரு மெக்டி ஃபேனா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெக்டி சாப்பிட்டுட்டு ஒரு பக்கத்துலேயே 7-Eleven இருந்துச்சு. 7-Elevenக்கு போயிட்டு சார்ஜர் வாங்கிட்டு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு இது இல்லை, அது வேறனா சன்பிளாக்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கண்ணு ஒரே எரிச்சலா இருந்துச்சு. அப்புறம் ஐ சீரம் வாங்கிட்டு வேற என்ன வாங்கினேன், இது வாங்கினேன். இது வந்துட்டு இது டேனிங்னு போட்டிருந்தது கோகோனட்டோட. சரி சும்மா வாங்குவேன்னு வாங்கினேன். அப்புறம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு அதுவே வந்து மலேசியா காசுக்கு வந்து 100 வெளியே வந்துருச்சு. ஆனா நான் எடுத்த திங்ஸ் என்னமோ ரொம்ப கொஞ்சமான திங்ஸ் தான். ஆனா இப்படி 100 வெளியே வந்துருச்சு. இங்க உள்ள பாட்டுக்கு வந்துட்டு 8,000 பாத் 8,000 பாத் தான். 8,000 ஐயோ 1000 எனக்கு தெரியலங்க, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன். ஃபோன் ஒண்ணேன். மணி 2 ஆயிடுச்சு. அப்புறம் படுத்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு வந்துருச்சு எழுந்தேன். நேத்து வந்து எனக்கு இருந்த டயர்டுக்கு நான் தூங்கியே கழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு கெஃபே இருக்கு, சூப்பரா இருக்கும். அது நான் ஆக்சுவலி நானே இதுல தான் பார்த்தேன், ஆன்லைன்ல. இன்னைக்கு வந்து அந்த கெஃபேக்கு தான் போகலான்னு இருக்கேன். அங்க போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நைட் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும். அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, until then see you in the next video. Bye.